அனைவருக்கும் வணக்கம். விகடன் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு செய்தி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையில் விளங்கிட்டு ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்ட காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நிர்வாகிகளால் அண்ணாமலை அவர்களால் புகார் அளிக்கப்பட்டதாகவும், அதனால் திடீரென்று அந்த விகடன் இணையதளம் பல்வேறு இடங்களில் வேலை செய்யவில்லை அப்படின்ற மாதிரியாகவும் செய்திகள்லாம் வெளியே வந்திருக்குது. இதையடுத்து விகடன் அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதுல இந்த மாதிரி தாங்க நடந்திருக்குது. எங்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் வரல, முன்கூட்டி என்கிட்ட விளக்கம் எதுவும் கேட்கல, நேரடியாக முடக்கம் அப்படின்றது நடந்திருக்குது. ஒருவேளை இது மத்திய அரசாலோ பாஜகவால செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் கருத்து சுதந்திரத்துக்காக தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ரைட்டு. கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் தான், அதுலயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த கருத்து சுதந்திரத்துக்கு யாரெல்லாம் ஆதரவா வரீங்க அப்படின்னு ஒண்ணு எப்படி ஆளா முன்கூட்டியே முண்டி அடித்து கொண்டு வருபவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை பலரண்ணன் சீமான் அவர்கள். அவரு அவர் செந்தில்வேலுடைய கருத்து சுதந்திரத்துக்கே பேசினவருங்க. ஒரு காலத்துல செந்தில்வேல் குணசேகரன் அவங்களுக்காகவே பேசினவர், விகடனுக்காக கண்டிப்பா பேசுவாரு. அதனால அவர் அறிக்கை விட்டாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர் அறிக்கை விட்டாரு. சரி, அவங்க எதிர்கட்சிகள்னால இந்த மாதிரி எல்லாம் குரல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. அதனால அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, நல்ல விஷயம்தான். ஆனா பாருங்க, அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு குபீர்னு ஒரு ட்வீட் இறங்குது. யாருதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டுங்க. என்ன தெரியுமா போட்டிருக்காரு? இதழியலில் 100 ஆண்டு காலமாக இயங்கி வரும் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துகளுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது, இன்னொரு தடவை பொறுமையை கேளுங்க, நம்ம ஃபாஸ்டா போறோம். கருத்துகளுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. பாஜகவின் பாசிசத்தன்மைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். முடக்கப்பட்ட இணையதளத்திற்கு உடனடி அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஐயா என்னாச்சு? ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஐயா, நீங்க எதிர்கட்சி தலைவர் இல்லை, இப்ப முதலமைச்சர். மறந்துட்டீங்களா? இன்னும் அந்த மைண்ட் செட்லயே இருக்கிறீங்க போல இருக்குது. 4 வருஷமா நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டவங்கள, ட்வீட் போட்டவங்கள, வீடியோல பேசினவங்கள தூக்கி உள்ள வச்சுட்டோம். குண்டாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். நீங்க இப்ப போட்டீங்கல்ல, இதெல்லாம் என்னங்க கண்டனம்? இதோட ஒரு கண்டனம் வந்து பாருங்க, சமீபத்துல கோர்ட்ல, ஹைகோர்ட்ல இருந்து வந்துச்சு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உங்க கவர்மெண்ட்டை பார்த்து தான் சொன்னாப்புல, ஏங்க கருத்து கேட்க முடியலன்னா காதை பொத்திக்கிங்க. அவங்க பேசுறது சரியா தப்பா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை தப்பா பேசுறாங்க அப்படின்னா நாளடைவில் அந்த கருத்து அப்படியே ஒண்ணும் இல்லாம அது போயிட போகுது. அதை விட்டுட்டு நான் புண் போட்டுட்டேன், என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக கைது பண்றது, அதுக்காக கைது பண்ணி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிறுத்துறது, அவங்க ரிமாண்ட் பண்றது, ஜாமீன் கேட்டா ஜாமீனை மறுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பாசிச செயல். இப்ப ட்வீட்ல நீங்க யூஸ் பண்ணீங்க இல்லைங்கயா, பாசிசம் பாஜக அப்படின்ட்டு ஏதோ போட்டிருந்தீங்கல்ல, அதையே ஜஸ்டிஸ் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து சொல்லியிருந்தாரு. ஆமா, மறந்துட்டாரு போல இது பாவம். அதனால எதிர்கட்சி தலைவர் இல்லை, நீங்க இப்ப முதலமைச்சர். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ட்வீட் போடுங்க. இப்படியாக ஐயா முதலமைச்சர் அவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக கருத்து போட்ட உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல, இந்த நேரம் பார்த்து வரைக்கும் எனக்கு இது ஞாபகம் வருது. நேத்தாங்க அந்த அப்பா வீடியோல, நான் அப்பாவை ஃபார்ம் ஆயிட்டேன் எல்லாருக்கும், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படின்னு சொன்னார்ல, என்ன எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ட்டு, அதில் கூட சொல்லியிருந்தாரு. சோசியல் மீடியாலாம் பார்ப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு, சோசியல் மீடியாவை நான் பார்ப்பேன், அதுலேயும் குறிப்பாக அதில் வரக்கூடிய கமெண்ட்டுகளை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரா. இப்போ ஐயாவுடைய ட்விட்டரு கீழே கமெண்ட், இந்த ட்வீட்டுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருக்குது. ஐயா கண்டிப்பாக இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஒரு சாம்பிள். ஏன் முதல்வரே, நீங்களும் தான் இதே விகடன் மற்றும் அதன் ஊழியர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் மற்றும் மாரிதாஸ் மேல G2 விவகாரத்துல வழக்கு போட்டீங்களே, அதெல்லாம் எப்படி கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறதுல வராதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அடுத்தால பாருங்க, ஐயா நீங்க எவ்வளவு சீரியஸான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, ஒரு கருத்து. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சிரிக்கிற மாதிரி 2 உருண்டை போட்டு விட்டுட்டு, ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் யார் சொன்னாலும் கைது பண்ண வேண்டியது, பத்திரிகாரங்களை தேர்ட் ரேட்டர் கிரிமினல் மாதிரி விசாரிச்சுட்டு இப்போ பத்திரிகை சுதந்திரம்னு உருட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லி சிரிச்சு வச்சிருக்காங்க. உங்களை பார்த்து நீங்க சீரியஸா பேசலாம், இங்க இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு வருது. இதுக்கு ஒரு ஆக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துலலாம் கேட்டுக்கிறேங்க ஐயா. சமூக வலைத்தளங்களில் பதிவு போடுபவர்களை இரவு 2 மணிக்கு வீடு தேடி கைது பண்ற திமுகவுக்கு, அதாவது உங்களுக்கு எங்க அப்படி போட்டிருக்குதுங்க ஐயா, அப்படி போட்டிருக்குது. கருத்து சுதந்திரம் ஜனநாயகம்னு பேச என்ன தகுதி இருக்கு? இந்த மனுஷன் ஒரு ட்வீட் தானே போட்டாரு, என்ன கூட்டமா கிளம்பிட்டீங்க, ரொம்ப உக்கரமாயிட்டாங்க போலகுதே, பேசாம இருந்திருக்கலாம். கருத்துரிமை காக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சார். அதே வேளையில் இங்கு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களின் செல்போன்களை பிடுங்கி அதிலிருந்து தகவல்களை திருடி
இணைய கூலிப்படையினரிடம் கொடுத்து அவதூறு பரப்பிய போது உங்களது கருத்துரிமை பாதுகாப்பு எங்கே சென்றது சார் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு டைம் பார்த்து கேட்கறாங்க. நம்ம ஜனம் கிட்ட கெட்ட பழக்கமே அதுதான் வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, யோ யோ கிளவியை பிடிக்க தனிப்படை அமைச்ச ஆளுதான் நீ அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒருத்தங்க கேட்டு வச்சிருக்காங்க. இப்படியாக ஒரே ஒரு கருத்து சுதந்திரத்துக்காக கருத்து சொன்னதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி எல்லாரும் கமெண்ட் போட்டு வச்சிருக்கிறீங்களே, இது நியாயமா? ஆமா, இரு 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 நானும் உன்னை ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு கடுமையான விமர்சனம் வருது அப்படின்னா அதை நீ நேரடியாக சொல்லாம யாரோ சொன்னதெல்லாம் எடுத்து படிச்சு காமிச்சிடுறியே, நீ ஏன் டைரக்டா ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சில பேருக்கு என்னை பார்த்து கேட்க தோணலாம். அது ஏன் அப்படின்ட்டு இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தாங்க தெரியும். ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்தா கூட பயமா இருக்கு. வேணா விடுங்க, அதெல்லாம் வெளியே சொன்னா வெக்கம் அழுதா துக்கம். ரைட்டு. அடுத்து குணசேகரன். ஆமாங்க, சன் நியூஸ் குணசேகரன் தாங்க. அவரும் பாருங்க கருத்துரிமைக்காக திடீர்னு அவருக்கு உள்ளக்குள்ள அரைச்சேற்றம் பொங்கி அப்படி வெளியே வந்துட்டு இருக்குது. கருத்துரிமை காப்போம் விகடன் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் எதுவும் கேட்காமல் அப்படி இப்படிலாம் நீங்க பண்ணியிருக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்படி இப்படிலாம் மற்றவங்க பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ எழுதி 5 வரி எழுதி வச்சிருக்காரு. சரி, குணசேகரன் கிட்டையாச்சும் கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்குவாங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தா அங்க அதோட மோசமா கேட்கறாங்க. அடே அமுல் டப்பா, ஐயோ என்னங்க ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறாங்க. விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம் தத்தி அண்ட் கோ அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன? தத்தி அண்ட் கோ விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம் தத்தி அண்ட் கோ போடும்போது என்ன டேஷ் செய்து கொண்டிருந்தாய்? இதே விகடன் குழும தலைவர் மனைவி மீதே தத்தி அரசு பதிவு போடும்போது என்ன பிடுங்கி கொண்டிருந்தாய் செருப்பு? என்னையா கவிதை மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்துல நம்ம திராவிட மாடலுடைய இந்த நாடி துடிப்பை விரல் நுனியில வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மக்கள். சும்மா சாதாரணமான நினைவாற்றலாம் கிடையாதுங்க. ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப 4 வருஷம் ஆக போது, அங்க இருந்து தோண்டி எடுத்து கொண்டு வராங்க. அன்னைக்கு அது பண்ணியே அது இப்படி வருமா? கருத்து சுதந்திரத்தில் வருமா? அப்ப மட்டும் இனிச்சுச்சா? சுகமா இருந்துச்சா? இப்ப மட்டும் உங்களுக்கு தகுதி கிடையாது, உங்களுக்கு தகுதி கிடையாது, நாங்க கேள்வி கேட்டுக்கிறோம், நீங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆளுக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப எல்லை மீறி போகுது இப்பெல்லாம் கமெண்ட் செக்ஷன் வேற. ஐயா ஸ்டாலின் அவர்கள் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. ஏதோ கடைசி வருஷ ஆட்சி தானே, இந்த ஒரு வருஷம் தானே இருக்குது, அதனால வந்து எப்படியும் பேரை கெடுத்துக்க கூடாது என்பதற்காக இனிமேலாம் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க, இனிமேலும் யாரையும் பிடிச்சி குண்டாசில் போட மாட்டாங்க, அதனால கொஞ்சம் தைரியமா எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து எதையாச்சும் எழுதிட்டு இருக்காதீங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மேட்டரில் இந்த நேற்று வந்து அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாருல, அதை வச்சு ரொம்ப ஓவராக ட்ரோல் போயிட்டு இருக்குது, எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது. ட்விட்டரில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போனால் பார்க்க முடியல. சின்ன பசங்க, இந்த 2K பசங்க, இந்த 16, 17, 18 அவனுக்கு கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு வித்தியாசமாக யோசிச்சு போட்டு அதை வெவ்வேறு ஆங்கிளில் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து கவனமாக பண்ணுங்க. உடன்பிறப்புகள் கண்ணிலலாம் இன்னும் உங்கள் ட்ரோல் வீடியோக்கள் படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 நாளாக மேட்ச் பார்க்கறதுல பிஸியாக இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம திமுக உடன்பிறப்புகளுக்குள்ள கிரிக்கெட் போட்டிகள் நடந்துட்டு இருக்குது. நம்ம மேயர் பிரியா அவர்கள் கூட இப்போ கிரிக்கெட் ஆடிட்டு பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஓவர் பார்த்தேன், ஒரே ஓவர் ஒரு 18 பால் போட்டாங்க, நல்லா போட்டாங்க. அது வந்து அதுக்கு பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா நம்ம லெக் ஸ்பின்னர்கிட்ட தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பவுலிங் போடுற ஸ்டைலு, அந்த பால் போகிற அந்த விதம், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ட்ரைனிங் தான் அதில் தெரியுது. அப்படியாக அந்த மேட்சுகளை பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லாம் உடன்பிறப்புகள் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரோல் எதுவும் அவங்க கண்ணில் படலை, நீங்கள் போடுற மீம்ஸ் எதுவும் அவங்க கண்ணில் படலை. கொஞ்சம் அப்படி இருந்து இந்த பக்கம் திரும்பி அலர்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் ஏதாச்சும் கண்ணில் பட்டுச்சு அடுத்து அவங்க குறுக்க படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கைது பண்ணாமல் நாங்கள் நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய அழுவாங்க, மாசக்கணக்காக அழுவாங்க பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக யாராச்சும் 2 பேரை கைது பண்ணுற நிலைமை வந்தாலும் வந்துடும். அதனால் பார்த்து எழுதுங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். கருத்து சுதந்திரத்தை காப்போம். ஆமாங்க, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.